ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாவிஸ் vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஆகக்கூடிய நட்ஸ் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ தாராளமாக கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். 11:30 வரைக்கும் அவங்களுக்கு பசியே எடுக்காது. 11:30 12 வரைக்கும் பசியே எடுக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஓவர் நைட்டில் நம்ம இந்த நட்ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸோ இது எல்லாத்தையும் சோக் பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன், ட்ரை நட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வால்நட்டு, பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், கிவி, அப்புறம் ட்ரை அத்தி, இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க குவான்டிட்டி வந்து 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஓவர் நைட்டு சோக் பண்ண போகிறோம். இதை நம்ம வெறும் பச்சை தண்ணியில் தான் ஊற வைக்க போகிறோம். இதில் பாலோ வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இது கூட வந்து நம்ம இந்த சீட்ஸ் இருக்கும் இல்லையா, பம்கின் சீட்ஸு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் குக்கும்பர் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் ஐட்டம்லாம் இப்போ கிடைக்குதுல்ல, அந்த சீட்ஸையும் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணி ஊற வச்சு வைக்கலாம். பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் மிக்சர் ஜார்லேயோ இல்லை பிளெண்டர்லேயோ அது கூட வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம், அப்புறம் ஆப்பிளு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் கொஞ்சம் நிறைய இருக்கும். டேஸ்ட்டு தான் முக்கியமாக. பிள்ளைங்க வந்து நம்ம வெறுமனே நட்ஸு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, வெறுமே ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதில் நம்ம இப்படி கொடுத்தோம், அதுக்கு ஒரு ஆப்ஷன்லாம் நம்ம இப்படி ஒரு ஐடியாவில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பேரிச்சம்பழம் நிறைய கூட சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் நம்மளுக்கு தெரியும் அதில் அயன் இருக்குது. நம்மளுக்கு அனிமிக்காக இருக்கிறோம், இல்லை வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக இதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதில். இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இது இப்போ இப்படி இந்த மாதிரி தான் நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண போகிறோம். இது கூட நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன்றதை பாருங்கள். அத்தி, அப்புறம் கிவி, அப்புறம் பிஸ்தா, வால்நட்டு, பாதாம், என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியையும் நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணி அரைக்கலாம். அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கெட்டியாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம தண்ணி ஊற்றியோ இல்லை பால் ஊற்றியோ அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த நைட்டு ஃபுல்லாக ஊறின தண்ணியை நம்ம ஊற்றினாக்கா அது இன்னுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஊறி அதனோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும் இல்லையா, ஸோ நைட்டு ஃபுல்லாக அதில் ஊற்றி கூட நம்ம அதை அரைக்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா, இது பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஊறி எல்லாம் நல்லா அப்படியே ஊறி பெருசாக உப்பின மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்சர் ஜார்லேயோ இல்லை ஒரு பிளெண்டருக்கோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்மூத்தி மாதிரியோ இல்லை ஒரு மில்க் ஷேக் மாதிரியோ நம்ம அரைக்க போகிறோம். இது கூட நான் ஒரு பனானா ஆட் பண்ணுறேன். ஒரு ரெட் பனானா தான் ஒன்று ஆட் பண்ணுறேன். இது கூட நம்ம ஆப்பிளும் ஆட் பண்ணலாம், இல்லை 2மே சேர்த்துமே நீங்கள் போடலாம். நான் சம்டைம்ஸ் 2மே சேர்த்து கூட போட்டிருக்கேன். ஆப்பிளும் சேர்த்து போட்டிருக்கேன், பனானாவும் சேர்த்து போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். பெரியவங்க கூட குடிக்கலாம். நம்மளே கூட ஒரு என்ன பண்ணுறோம், வெயிட் லாஸில் இருக்கிறோம், ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறோம், நம்ம ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு மில்க் ஷேக் இது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பாதாம், முந்திரி, இந்த நட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற விஷயங்கள். ஸோ நம்ம சாப்பிட்டாலுமே அது ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு அதை விட ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இருக்கிறத மொத்தத்தையும் அதில் போட்டுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அதை அப்படியே வச்சுட்டு அது கூட நல்லா வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த வாழைப்பழம் வேணால் சேர்க்கலாம். செவ்வாழை சேர்க்கலாம், சாதா வாழைப்பழம் சேர்க்கலாம், நேந்திரம் பழம் சேர்க்கலாம். என்ன வாழைப்பழம் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த வாழைப்பழத்தை தாராளமாக சேர்க்கலாம். ஒரு வாழைப்பழமோ 2 வாழைப்பழம் நமக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துட்டு, டேஸ்ட்டுக்கோ இல்லை சுகருக்கோ வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா இல்லை. எனக்கு பசங்க வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் சேர்க்குறேன். இல்லை பசங்களுக்கு வந்து இந்த அதில் இருக்கிற ஸ்வீட் நட்ஸே போதும்னு சொன்னீங்கன்னா ஓகே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் கெட்டியாக இருக்கு இல்லையா, கெட்டியாக இருக்கும்போதே கொஞ்சத்தை எடுத்து நான் வந்து சின்ன குழந்தைக்கு எடுத்து வச்சுருவேன். சின்ன பாப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுல பாலும் தண்ணியும், அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, பாலும் அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து அரைச்சி அவளுக்கு குடிக்கிற குவான்டிட்டிக்கு கொடுத்துருவேன்.
சின்னவளுக்கு நான் ஊட்டி விடணும். அதனால அவளுக்கு கொஞ்சம் கெட்டியா எதுவுமே ஊத்தாம அந்த அரைச்சத அப்படியே ராவா எடுத்து அவளுக்கு குடுத்துருவேன். இவளுக்கு அரைச்சி அதில பாலோ, அந்த ஊற வச்ச தண்ணியும் மிக்ஸ் பண்ணி குடுப்பேன். இப்படி தான் நான் வந்து வீக்லி ட்வைஸ் என்னோட 2 குழந்தைங்களுக்கும் நட்ஸ் மில்க் ஷேக் குடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ. பாய். ஹேவ் அ நைஸ்